கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம சரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்த விஷயங்களாலேயே அது சில நபர்களை சிரமப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து விட்டது. அதனை நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தால் நம்ம ஏன் இப்படி ஆரம்பத்தில் இருந்தோம் என்று நீங்கள் நாட்களும் காலங்களும் போக போக நீங்கள் யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதில் சரியாகத்தான் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தோன்றியிருக்கலாம். இருந்தாலுமே உங்களுடைய ராசிநாதன் புதனின் அதீத ஆதிக்கத்தால் கன்னி ராசியினருக்கு வீடு, உடைகள், பொருட்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குமுறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதம் உங்களுக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். கிரகங்களின் அசுப சஞ்சாரத்தால் இந்த ஒழுங்குமுறை ஒரு வெறியாகவே மாறி குடும்ப உறுப்பினர்களுக்குள் பெரிய ஒரு மன உளைச்சலை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் உங்களிடம் எதையுமே வெளியில் காட்ட மாட்டார்கள். அனைவரும் எந்த ஒரு நாளில் ஒன்று சேர்கிறார்களோ அந்த ஒரு நாளில் நீங்கள் செய்த அனைத்து விதமான விஷயங்களையும் சொல்லி காட்டுவதற்கும் அவர்கள் ரெடியாகவே இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக இருந்தால் போதும். மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போய் நீ இப்படித்தான் இருக்கணும் என்று கூறினீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள தவறுகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதனை உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் ஏற்றிக்கொள்வது அது உங்களுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். வீட்டை வீடாக வைத்திருக்க வேண்டுமே தவிர அருங்காட்சியகம் போல வைக்கக்கூடாது என்று மற்றவர்கள் முணுமுணுத்து கொண்டே தான் இருப்பார்கள். உங்களின் இந்த கடுமையான விதிமுறைகள் பிள்ளைகளையும் துணையையும் சுதந்திரமாக வாழவிடாமல் தடுத்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களுடைய மனதிற்குள்ளேயும் சில கேள்விகள் உங்களிடம் கேட்க வேண்டும் என்றெல்லாம் இதுவரைக்கும் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நம்முடைய பெற்றோராக மாறிவிட்டாரே என்று எதையுமே உங்களிடம் கேட்காமல் அவர்கள் அமைதியாக இருந்த தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களின் ஒழுங்குமுறை மற்றவங்களின் மகிழ்ச்சியை பறிக்காத ஒரு வண்ணம் சற்று நெகிழ்வுத்தன்மையுடன் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிக அவசியமானதாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுக்குள்ள இருக்கும். வீட்டில் எல்லாம் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் கன்னி ராசிக்காரங்க மனதிற்குள் அதிகமாகவே எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அதே போல் இருக்க முடியாது. இதனால் அடிக்கடி ஒழுங்கு பற்றிய கருத்து வேறுபாடுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒழுங்கை விரும்பியிருந்தாலும் மற்றவங்களுக்கு அது அழுத்தமாகவே இதுவரைக்கும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். எதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். அதே போல ரகசிய செலவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வெளிப்பட்டது. குடும்பத்தில் யாரோ ஒருவர் சொல்லாமல் செய்த தவறுகள் பின்னர் வெளிச்சத்திற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். அது தேவையான செலவாக இருந்தாலும் முன்கூட்டியே பகிரப்படாததால் நம்பிக்கை பிரச்சனையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு இன்னமும் அது உங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கும். கன்னி ராசிக்காரங்க கணக்கில் வெளிப்படைத்தன்மையை விரும்புவதால் இந்த விஷயம் அவர்களை அதிகமாக பாதித்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் மற்றவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு இந்த விதமான பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கை அவர்களும் அப்படி நினைப்பார்களோ என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக்கொண்டு நீங்க பேசக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய செயல்களையும் கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மறைவு ஸ்தானத்தின் அதிபதியோ அல்லது 12ஆம் வீடான விரயஸ்தானத்தின் அதிபதியோ பலம் பெற்று வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது குடும்ப உறுப்பினர் ஒருவர் அது துணையோ அல்லது வளர்ந்த பிள்ளைகளோ உங்களுக்கு தெரியாமல் செய்த சில ரகசியமான செலவுகள் அல்லது ஆன்லைனுக்கான நஷ்டங்கள் வெளிச்சத்திற்கு வந்து அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். கணக்கு வழக்குகள்ல கராரான கன்னி ராசியினருக்கு இந்த மறைமுகமான செலவு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கோபத்தையும் தந்து கொண்டிருக்கும். இதனை ஏமாற்றி விட்டு நீங்க எப்படி செய்யலாம் என்று நீங்கள் துடித்து கொண்டுமே தான் அந்த ஒரு செயலில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல ஆக்ரோஷமாக நீங்கள் சண்டையிடாமல் அந்த பண இழப்பில் இருந்த குடும்பத்தை எப்படி மீட்பது என்று புத்திசாலித்தனமாக யோசிப்பதை இந்த புதனின் காரகத்துவத்திற்கு ஒரு அழகானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு நேரத்துல அதை செய்ய மாட்டீர்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் அல்லது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும்
தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீங்கள் மறைத்திருந்த உண்மை இப்பொழுது நன்மைகளாகவே மாற ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மறைவு ஸ்தானமும் 4ஆம் வீடான பூமி ஸ்தானமும் சுபத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக மறைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான உண்மை, அது பூர்வீக சொத்து விவகாரங்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவின் அந்தரங்க முடிவாகவோ அல்லது தொழில் சார்ந்த ரகசியமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது சம்பந்தமான சில செயல்கள் இப்போது தகுந்த ஆதாரங்களுடன் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தொடக்கத்தில் இந்த ஒரு உண்மை உங்களுக்கு சற்று அதிர்ச்சியை தேடி கொடுத்தாலும் பிற்காலத்தில் இந்த ஒரு உண்மை வெளிவந்தது உங்களுக்கு பெரிய ஒரு அளவிலான சட்ட ரீதியான நன்மைகளையும் பொருளாதார லாபங்களையும் குடும்ப பாதுகாப்பையும் மாறி வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அதனையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரை வெளிவராமல் இருந்த அந்த ஒரு உண்மை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமாக அமையக்கூடும். அது குடும்பம், சொத்து, வேலை அல்லது உறவு தொடர்பான விஷயமாகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் மறைக்கப்பட்டதாக தோன்றிய விஷயங்கள் பின்னர் உங்களுடைய நலனுக்காகவே இருந்தது என்பதை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். இந்த ஒரு உண்மை ஒரு முக்கிய பிரச்சனைக்கு தீர்வாகவே அமைய போகிறது. அதையும் நீங்கள் பிற்காலத்தில் தான் அறிந்து கொள்வீர்கள். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதை நிச்சயமா நீங்க அறிந்து கொள்வீங்க. குடும்பத்துல ஒரு நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த பதற்றங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கருத்து வேறுபாடுகள் மெதுவாக மறைந்து அனைவரும் அமைதியான சூழலில் வாழ தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டில் மகிழ்ச்சியான உரையாடல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். மன அழுத்தமானது குறைந்து குடும்ப வாழ்க்கை இப்பொழுது சமநிலையை அடையக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உண்டாகும். அது உண்டாகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் பார்த்து தெரிந்து கொள்ளவும் வேண்டும். நாலாம் வீடான இல்லற சுகஸ்தானத்தின் அதிபதி சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதால் உங்களுடைய வீட்டில் நிலவி வந்த தேவையற்ற இறுக்கமான சூழல்களும் சலசலப்புகளும் மற்றும் வாக்குவாதங்கள் யாவும் நீங்கி இல்லத்தில் ஒரு தெய்வீக அமைதியும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ மற்றும் மறைமுகமான சந்தேகங்கள் யாவும் விலகி பரஸ்பர அன்பும் காதலும் பன்மடங்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்துவிடும். உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு குடும்பத்தினர் அனைவரும் ஒருமித்த கருத்துக்களுடன் நீங்கள் செயல்படவும் ஆரம்பிப்பீங்க. வீட்டில் எப்போதும் பாசிட்டிவான எனர்ஜி நிறைந்து காணப்படுவதால் இல்லமே உங்களுடைய வீட்டில் கோவிலாக மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா, நடக்குமா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றி என்பதை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். உண்மை இப்பொழுது நன்மைகளாகவே மாற ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மறைவு ஸ்தானமும் 4ஆம் வீடான பூமி ஸ்தானமும் சுபத்துவம் அடைவதால் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக மறைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான உண்மை, அது பூர்வீக சொத்து விவகாரங்களாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவின் அந்தரங்க முடிவாகவோ அல்லது தொழில் சார்ந்த ரகசியமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது சம்பந்தமான சில செயல்கள் இப்போது தகுந்த ஆதாரங்களுடன் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். தொடக்கத்தில் இந்த ஒரு உண்மை உங்களுக்கு சற்று அதிர்ச்சியை தேடி கொடுத்தாலும் பிற்காலத்தில் இந்த ஒரு உண்மை வெளிவந்தது உங்களுக்கு பெரிய ஒரு அளவிலான சட்ட ரீதியான நன்மைகளையும் பொருளாதார லாபங்களையும் குடும்ப பாதுகாப்பையும் மாறி வழங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. அதனையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரை வெளிவராமல் இருந்த அந்த ஒரு உண்மை இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்கு சாதகமாக அமையக்கூடும். அது குடும்பம், சொத்து, வேலை அல்லது உறவு தொடர்பான விஷயமாகவும் இருக்கலாம்.
ஆரம்பத்தில் மறைக்கப்பட்டதாக தோன்றிய விஷயங்கள் பின்னர் உங்களுடைய நலனுக்காகவே இருந்தது என்பதை புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீர்கள். இந்த ஒரு உண்மை ஒரு முக்கிய பிரச்சனைக்கு தீர்வாகவே அமையப் போகிறது. அதையும் நீங்கள் பிற்காலத்தில் தான் அறிந்து கொள்வீர்கள். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதை நிச்சயமா நீங்க அறிந்து கொள்வீங்க. குடும்பத்துல ஒரு நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த பதற்றங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கருத்து வேறுபாடுகள் மெதுவாக மறைந்து அனைவரும் அமைதியான சூழலில் வாழத் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டில் மகிழ்ச்சியான உரையாடல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். மன அழுத்தமானது குறைந்து குடும்ப வாழ்க்கை இப்பொழுது சமநிலையை அடையக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உண்டாகும். அது உண்டாகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் பார்த்து தெரிந்து கொள்ளவும் வேண்டும். நாலாம் வீடான இல்லற சுகஸ்தானத்தின் அதிபதி சுப கிரகங்களின் ஆதிக்கத்தில் வருவதால் உங்களுடைய வீட்டில் நிலவி வந்த தேவையற்ற இறுக்கமான சூழல்களும் சலசலப்புகளும் மற்றும் வாக்குவாதங்கள் யாவும் நீங்கி இல்லத்தில் ஒரு தெய்வீக அமைதியும் சந்தோஷமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடிக்கொள்ள ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ மற்றும் மறைமுகமான சந்தேகங்கள் யாவும் விலகி பரஸ்பர அன்பும் காதலும் பன்மடங்கு இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்துவிடும். உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு குடும்பத்தினர் அனைவரும் ஒருமித்த கருத்துக்களுடன் நீங்கள் செயல்படவோ ஆரம்பிப்பீங்க. வீட்டில் எப்போதும் பாசிட்டிவான எனர்ஜி நிறைந்து காணப்படுவதால் இல்லமே உங்களுடைய வீட்டில் கோவிலாக மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். மறக்காம இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா, நடக்குமா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்ம